அஃறிணை பொருள்களை தூது செல்ல ஏவுவது போல அமையும் இலக்கியம் தூது இலக்கியம் எனப்படுகிறது. பல தூதுக்களில் தலைவன் தலைவியரிடையே பிரிவு ஏற்படும் போது ஒருவர் தனது பிரிவு துயரை மற்றவருக்கு அறிவிக்கும்படி அஃறிணை பொருள்களை தூது செல்ல ஏவுவது போல அமைகின்றன. இவ்வாறு தூது அனுப்புதல் என்பது நடைமுறையின் செயலல்ல. சொல்ல விரும்பும் ஒரு செய்தியை கவிநயத்துடன் சொல்வதற்கான ஒரு கற்பனை வடிவமே இது. தலைவன் தலைவி என்ற பாத்திரங்களும் உருவகங்களாகவே அமைவதும் உண்டு. தூது செல்ல ஏவப்படுகின்றவை பலவாறாக இருக்கின்றன. அன்னம், கிளி, மான், வண்டு போன்ற உயிரினங்கள் மட்டுமன்றி காற்று, முகில், தமிழ் என்பனவும் தூது இலக்கியங்களிலே தூது செல்ல அனுப்பப்படுகின்றன. இவ்வாறாக சிற்றிலக்கியங்களிலே தூது ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றது.